Hi, எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel. And ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் இப்போ டைம் என்னன்ட்டு. இட்ஸ் டைம் ஃபார் சன்செட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி 6 o'clock. என் வீட்டில் சன் வந்து டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பாய் சொல்லிட்டு தான் போவார். சூரிய பகவான் இஸ் வெரி கைண்ட் அண்ட் கிவ்ஸ் அஸ் திஸ் பியூட்டிஃபுல் sunset from my apartment and I'm so grateful to that. So இன்னைக்கு என்ன மேட்டர் அப்படின்னா, நாங்கள் இப்போ தான் ஒரு விஷயமா கொஞ்சம் ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். அண்ட் எனக்கு வந்து தலைவலிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு I was just lying down for a while and Raghav was so sweet. He called and asked and said, டின்னருக்கு என்ன வேணும் சொல்லு, நான் ஆர்டர் பண்ணுறேன், நம்ம வந்து சில் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்டு நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டுலாம். பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு ரேண்டமாக சம்டைம்ஸ் திடீர்னு ஆசை வரும்ல புருஷனுக்கு சமைச்சு போடணுன்ட்டு. எனக்கு அப்படிதான் எனக்கு வந்துச்சு இன்னைக்கு. ஆக்சுவலி there's nothing else, it's just that I want to cook for my husband. ஸோ அப்படிதான் ஒரு ஆசை புருஷனுக்கு சமைச்சு போடணுன்னு. ஸோ அதனால சமைக்க போகிறேன். ராகவுக்கு வந்து ஆக்சுவலி பன்னீர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஐ ஹாவ் அ பாக்கெட் ஆஃப் பன்னீர் இன் த ஃப்ரிட்ஜ். ஸோ அதை வச்சு ஒரு பன்னீர் புர்ஜி மாதிரி ஒரு 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 பேசிக் மசாலா, வெரி பேசிக் மசாலா பண்ண போகிறேன். அண்ட் சம் சப்பாத்தி. அண்ட் ஐம் திங்கிங் தட் அந்த சப்பாத்தியில் வந்து கொஞ்சம் அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரட் சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கேரட் வந்து லைட்டாக ஜூஸ் மாதிரி அரைச்சிட்டு அதை ஆட் பண்ணிட்டோன்னா கேரட் சப்பாத்தி ஆகிடும். ஸோ அது பண்ணலான் தான் பிளான். Let's get started. First நான் ட்ரெஸ் மாற்றிக்கிறேன், then we'll get started. ஹாய். ஸோ என்னோட கிச்சனுக்குள்ளே நான் வந்தாச்சு அண்ட் சம் பேசிக் ப்ரெப்பும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் திங், இது வந்து பன்னீர் புர்ஜி பண்ணும்போது நானே சில பேர் பார்த்துருக்கேன், அவங்க வந்து பன்னீரை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கொத்தி எடுப்பாங்க. பட் ஐ ஃபீல் லைக் பன்னீரை முன்னாடியே நம்ம இந்த மாதிரி க்ரம்பிள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது டிஷ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு வந்து அக்ஷய கல்பா ஆர்கானிக் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் சம் ரீசன் அந்த ஆர்கானிக்ன்ற வார்த்தை பார்த்தா ஐ ஃபால் ஃபார் இட். ஸோ அதனால அக்ஷய கல்பா ஆர்கானிக் பன்னீர் எடுத்தாச்சு. அண்ட் இதுக்கு தேவையான சில பேசிக் வெஜ்ஜீஸும் நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜென்ரலாக நான் வெறும் அனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் தாங்க போடுவேன். இன்னைக்கு என் ஃப்ரிட்ஜில் ஒரு கேப்சிகம் ரொம்ப நாளாக இருந்துச்சு, ரொம்ப நாள் 2-3 நாளாக இருந்துச்சு. அதையே வேஸ்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேப்சிகமும் கட் பண்ணி வச்சாச்சு. கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி இருக்கு. லிட்ரலி இவ்வளோதான் அதில் போட போகிறோம். அண்ட் கேரட் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. கேரட் சப்பாத்தி ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஐ திங்க் நிறைய பேர் வீட்டில் ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்கலாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னா இது ஒரு ஈஸி ட்ரிக். என்னன்னா, நம்ம ஆட்டா எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, ஆட்டால கொஞ்சோண்டு ரெகுலராக எங்க அம்மா பாட்டி எல்லாருமே கொஞ்சோண்டு சால்ட் அண்ட் ஒரு சிட்டிகை சுகர் போடுவாங்க. அது ஏன் தெரியாது, பட் ஐ ஸ்டில் ஃபாலோ இட் அண்ட் ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் இட் என்ஹான்சஸ் தி டேஸ்ட் சம்ஹவ். ஸோ அதனால அது ரெண்டத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா தண்ணி ஆட் பண்ணி பிசைவோம்ல, அதுக்கு பதிலாக கேரட் ஜூஸ் ஆட் பண்ணும். கேரட் ஜூஸ் என்னன்னா, ஒரு அரை கேரட்டோ ஒரு கேரட்டோ நீங்க எவ்வளோ மாவு எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து. நான் இன்னைக்கு அரை கேரட் தான் எடுத்துக்கிட்டேன். அரை கேரட் அண்ட் தண்ணி, அதை வந்து மிக்சியில நீங்க நல்லா ஸ்மூத் பேஸ்டாவோ ஜூஸாவோ அரைச்சிட்டு அதை ஆட் பண்ணி ரெகுலரா மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு ஆயில் போட்டு நீங்க பிசைஞ்சுக்கலாம். நான் அப்படி பிசையல, நான் சும்மா பிசைஞ்சு வச்சுட்டேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி இல்ல ஏதாவது ஒரு விஷயம் மாவு பிசையணும்னா the easiest way to do it is ஃபர்ஸ்ட் நீங்க சமையல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த வேலை பார்த்து வச்சிருங்க. ஸோ ரொம்ப நம்ம பிசைய வேண்டாம், எல்லாமே டுகெதரா ஒரு பால் மாதிரி வந்தா போதும். அந்த பால் வந்து ஸ்மூதா இருக்கணும் அப்படிலாம் நான் பிசைய மாட்டேன். ஸோ அந்த கேரட் ஜூஸ் ஆட்டால ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா அது ஒரு பால் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் மூடி வச்சிருவேன். ஸோ என்கிட்ட ஒரு சூப்பர் பாத்திரம் இருக்கு, மூடியோட ஒரு பாத்திரம். ஸோ அதில் போட்டு வச்சிருவேன். அண்ட் பை த டைம் நான் புர்ஜி பண்ணிட்டு சப்பாத்தி பண்ண வரும்போது எனக்கு என்னவோ அது ஓரளவுக்கு அப்படியே லைக் கரெக்டாக அதுவே செட் ஆகிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால அப்படிதான் நான் வச்சிருக்கேன். இப்போ வந்து I'm gonna start making the burji. என்னால் முடிஞ்ச அளவுக்கு I'll show you what all I do. Okay? ஸோ நான் புர்ஜி பண்ண போகிற பாத்திரம் இதுதான். என்னோட கடாயில தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆக வச்சிடலாம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் நீங்கள் சமைக்க போறீங்கன்னா எடுத்த உடனே ஆயில் போடாமல் கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஆயில் போட்டால் அது வந்து ஒரு நான்ஸ்டிக் ஃபீலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ ஒரு ஹேக் பார்த்தேன். ஐ பின் யூசிங் இட் லைக் தட் அண்ட் இட்ஸ் பிரிட்டி குட். அண்ட் நான் வந்து இன்னைக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். ஐ யூஸ் விவிஆரோட கடலெண்ணெய் which I feel is like really good. ஸோ அதனால இது கொஞ்சம் ஹாட் ஆகிற வரைக்கும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணலாம்.
ஆயில் லைட்டா சூடாகும் போது நான் ஜீரகம் ஆட் பண்ண போறேன். தடுக்காக்கு வெறும் ஜீரகம் தான். ஜீரகம் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது லெட்ஸ் ஆட் த அனியன்ஸ் அண்ட் கேப்சிகம். ஒரு தக்காளி எஸ்கேப் ஆயிடுச்சு பாருங்களேன். பட் எஸ், இது வந்து கொஞ்சம் லைட்டா அந்த அனியன்ஸ் கலர் மாறுற வரைக்கும் குக் பண்ணா போதும். ரொம்ப ஓவரா ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட் ஓரளவுக்கு. இன்னைக்கு இன்ஃபேக்ட் நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன் பிகாஸ் தட்ஸ் வாட்ஸ் தேர் இன் மை ஹவுஸ். ஐ லவ் குக்கிங். லைக் அஃப்கோர்ஸ் ஒரு ரெசிபியை வந்து டு த டீ ஃபாலோ பண்ணி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஒரு டிஷ் பண்றதெல்லாம் ஹாப்பி தாங்க. பட் நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதெல்லாம் காலி பண்ணி ஒரு சமையல் பண்ணுவோம்ல. லைக் ஃப்ரிட்ஜ்ல இருந்தது எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு, நம்ம எவ்வளோ ஒரு அமேசிங்கான பிளானர் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் அதான் பண்ணேன். என் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சே ஒரு மெனு பிளான் பண்ணி எனக்கு இப்போ நான் ரொம்ப பிரில்லியன்ட்டுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ லைட்டாக வெங்காயம் வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கோல்டனாக ஆற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்லை, இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம தக்காளியை போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்மளோட மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ மசாலாக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ண போறேன். ஒரு பியூட்டிஃபுல் கலரும் கொடுக்குங்கிறதுனால. நீங்க கிரீன் சில்லி அதெல்லாம் யூஸ் பண்ண போறீங்கன்னா தென் அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நான் இதுக்கு பச்சை மிளகாய் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் திஸ் காஷ்மீரி சில்லி பவுடர். அண்ட் எது சமைச்சாலும் லைட்டா மஞ்சள் தூள் போடணுங்கிறது எங்க அம்மாவோட ஒரு habit and I've taken after her. And salt தேவையான அளவுக்கு. நான் எப்பவுமே உப்பு அதிகமா போடுவேங்க, அது தெரிஞ்சிருந்தோம் நான் அதே திரும்ப 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 பண்ணியிருப்பேன். தனியா தூள். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். we'll pour a little water. சாரி, கேமரா ஆட்டிக்கிட்டே இருக்கேன், என்னோட சிம்னி வேலை செய்யல. ஸோ நம்ம போட்டிருக்க இந்த மசாலாஸ் எல்லாமே குக் ஆனும். வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா புர்ஜிக்கு நல்லா தான் இருக்கும். பட் தட் பவுடர், அந்த பவுடர்ல இருக்கிற அந்த ஸ்மெல், இப்போ எனக்கு காஃப் கொடுக்குதுல ஒரு ஸ்மெல், அந்த ஸ்மெல் போயானும். அதுக்காக நம்ம வந்து ஒரு 2 seconds மூடி போட்டு குக் பண்ணலாம். இதே ரெசிபியில வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ஆட் பண்ணா, கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணா அது வேற ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஒரு எலிவேட்டட் டேஸ்ட். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லைட்டான அப்படிங்கிற ஒரு மீல். அதுக்கு இப்ப போட்டிருக்க திங்ஸே ரொம்ப மோர் தென் எனஃப். அண்ட் பன்னீர் போட்டதுக்கு அப்புறம் there's really nothing. கொஞ்ச நேரம் விட்டா அந்த பன்னீர் வந்து எல்லா ஃபிளேவர்ஸையும் அப்படியே உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணுவேன். ஐ ரியலி ஃபீல் தட் இஸ் வாட் மேக்ஸ் ஆர் பிரேக்ஸ் த புர்ஜி. அது நான் உங்களுக்கு ஆட் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ மசாலாஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சுன்னா ஆயில் செப்பரேட் ஆகி வரும். ஐம் நாட் ஷூர் இஃப் யூ கேன் சி, பட் ஐ கேன் சி தி ஆயில் செப்பரேஷன். ஸோ இந்த பாயிண்ட்ல ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிட்டு ஐம் கோனா ஆட் ஆல் ஆஃப் ஆர் பன்னீர். ஸோ பன்னீர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் அப்சார்ப்ஸ் ஆல் த மசாலாஸ். ஸோ இதே மாதிரி விட்டுட்டு கூட நம்மளோட புர்ஜி ரெடின்னு நம்ம சொல்லலாம். பட் ஐ லைக் ஆடிங் சம்திங் அ லிட்டில் எக்ஸ்ட்ரா. அதுதான் இது homemade or tomato puree, any sort of tomato puree or even ketchup sometimes will work. But idu kedachichina just add it a little generously. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கலரும் கொடுக்கும். பன்னீர் புர்ஜியை வந்து பயங்கர சாசியா மாத்தும். and it's just so good. Like it adds one flavor. ஒரு தடவை நான் வந்து என் புர்ஜி ரொம்ப காரமா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் இந்த பியூரே வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் there's no looking back after that. So be a little generous with it. So இந்த டொமேட்டோ பியூரே வந்து டிஷ்ஷுக்கு ஒரு செம்மையான புளிப்பு கொடுக்குங்க. I don't know how many of you are fans of it, but எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளியோட அந்த ஒரு புளிப்பு. பட் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த சப்பாத்தியோட ட்ரிக் தான். ஒரு சிட்டிகை சுகர், நான் இப்போ வந்து வெல்லம் போட்டுக்கிறேன், அதை மட்டும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரே வானம் மாறிடும். ஸோ அதனால அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல யூ கேன் ஈவன் செக் ஃபார் சால்ட் அண்ட் ஃபிக்ஸ் தட். இந்த பன்னீருக்குள்ள ஃபுல் ஃபிளேவரும் போயிடுச்சுன்னு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நமக்கு ஏத்த கன்சிஸ்டன்சில புர்ஜி வந்துருச்சுன்ற ஒரு ஃபீலிங் வந்த அப்புறம் we have to add our final ingredient, நம்மளோட கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி நீங்க ரைட் பிஃபோர் சர்விங் கூட போடலாம். பட் ஐ லைக் ஆடிங் இட் அண்ட் தென் க்ளோசிங் த லிட். ஐ ஃபீல் லைக் அது ஒரு செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். பை த வே,
it's done. Our paneer burji. இதை மூடிட்டு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்றதுக்கு முன்னாடி திறந்தா போதும். திஸ் இஸ் மை கேரட் சப்பாத்தி. பேசிக் சப்பாத்தி தாங்க. திரட்டினதுக்கு அப்புறம் ரெண்டு சைட்ல ஐ ஜஸ்ட் யூஸ் a little bit of ghee, not oil, because அதோட ஃப்ளேவரே தனி. Okay, so dinner is served. இது வந்து Crook Junkல இருந்து என்னோட salad and buttermilk has come. We're going to have that with dinner. This is the carrot chapati. And this is my husband. நான் உனக்காக எவ்வளவு ஆசையா சமைச்சேன் தெரியுமா இன்னைக்கு? I mean, definitely not expected out of my wife, but she is such a தேவதைங்க. YouTubeல இத சாப்பிட தெரிஞ்சிச்சுனா அப்படி இருக்கும். I'm a very honest food reviewer. I put less karam. Too good. Nice, sir? Too good. Even the chapati has come out extremely well. It's a hit! Yay! I'm so happy. Like, really, இன்னைக்கு நான் அவ்வளோ ஆசையா I cooked for him and I'm so glad that he likes it. So, நீங்களும் வந்து உங்க வீட்டில் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் சமைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சமைச்சு போடுங்க. I think it's like a great way of expressing love. And இப்போ we're going to enjoy our dinner and I'm going to see you soon in the next video. Okay? So, இவ்வளோ தூரம் இந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்ததுக்கு thank you so much. Virtual hugs உங்க எல்லாருக்குமே. And thank you for being a part of all my குட்டி memories and lots and lots and lots of love to you. Bye. Bye, Chaliko. Bye.